விதைகள் அறக்கட்டளை தொடங்கி 3 வருடங்கள் ஆகுது. அதனுடைய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, மரக்கன்றுகள், அதாவது எங்கெல்லாம் வந்து மரம் இல்லையோ, பசுமை இல்லையோ, அந்த இடங்கள்ல எல்லாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு விதைகளை தூவுறதும் மரங்களை நடுறதும் தான். ஏன்னா நம்மளுடைய இன்னும் 4 தலைமுறை கழித்து பார்த்தோம்னா தண்ணி கிடைக்காது. நிலத்தடி தண்ணீர் இல்லைன்னா சுத்தமான காற்று கிடையாது. அதனால மரம் நடுறது தான் முதல் குறிக்கோள் நம்மளோடது. 2வதாக வச்சுட்டிங்கன்னா, ஆதரவற்றாத குழந்தைகள், தாய் தகப்பன் இல்லாதவங்க, ஆதரவு இல்லாத குழந்தைகள், அவங்களுடைய கல்வி உதவி, அவங்கள வந்து நம்ம பேணி பாதுகாக்கிறது முடியாத விஷயம். அதனால் அவங்களுக்கான கல்வி உதவிகளை நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் செய்துட்ருக்கோம். பெரிய அளவில் இல்லைனாலும் முடிந்த அளவுக்கு தோழர்களுடைய உதவியோடு செய்துட்ருக்கோம். இதில் முக்கியமான 3வது விஷயம் வந்து முதியோர்கள் காப்பகம் ஒன்று நிறுவ போகிறோம். அது முழுக்க அவர்களுக்கு தாய் தகப்பனாக நாமும், நமக்கு தாய் தகப்பனாக அவர்களையும் ஒரு தத்தெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஒரு சிறந்த தோழமை அமைப்பு எனக்கு இருக்குது. அந்த தோழர்கள்லாம் இணைந்து ஒரு நல்ல வழியில் இது கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். பிறக்கிறோம் இறக்குறோம் அப்படின்றது கிடையாது. அது பிறப்பு வந்து நம்ம கையில் இல்லை, இறப்பும் நம்ம கையில் இல்லை. அப்படின்னாலும் இறந்து போக போகிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறக்க போகிறோன்றது தெரியாது. இந்த இறந்து போக போகிறோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று இந்த பூமியில் விட்டுட்டு போகணும். அது நம்ம குழந்தைங்களை மட்டும் தான் விட்டு போகணும் அப்படின்றது சுயநலம். நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் 4 விட்டுட்டு போனோம்னா நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள் அதனால் பயன்பெறணும். அதுக்காக தான் இந்த மரம் நடுறதுன்றது நிச்சயமாக ஒரு குழந்தைய கூட பரிசு வச்சிடலாம். மரம் வந்து இயற்கையும் அந்த விதையும் நினச்சா மட்டும்தான் உயிர் பெற முடியும். அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விதைகளை தூவிட்டு நம்ம அதுக்கான ஒரு உதவியை பண்ணோம் அப்படின்னு இப்போவும் நாங்கள் வந்து எல்லாருக்குமே விதைகள் கொடுக்குறோம். வேப்பம் விதையும் புங்க விதையும் கொடுக்குறோம். அதை எப்படி எடுத்துகிட்டு போய் தூவ சொல்கிறோன்னா, யாரும் ஊனி வைக்க வேணாம், அந்த கஷ்டப்படுறன்னு நினைப்பாங்க சில பேர். போகிற வழிகளில் எங்கெல்லாம் முடியுதோ அவங்களுக்கு கண்ணில் படுற இடங்களில், இப்போ ஒரு இதில் தொடர் வண்டியில் போகிறீங்க, இல்லை பேருந்தில் போகிறீங்கன்னா போகிற வழிகளில் சாலை ஓரங்களில் இல்லை காடுகள் இருக்கும், அங்கே தூவி விட்டு போயிடுங்க. நீங்கள் போடுற 100 விதையில் 2 விதை முளைத்திருந்தால் கூட உங்கள் சந்ததிகளுக்கான அந்த புண்ணியம் கிடைக்கும். அந்த மரங்கள் எங்கோ ஒரு நாளைக்கு ஓங்கி வளர்ந்துருக்கும். அது நீங்கள் தான் போட்டிங்கன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு மரங்கள்னால நிறைய பேர் பயனடைவாங்க. நல்ல காற்று, நல்ல நீர், நிலத்தடி நீர் எல்லாத்தையும் சேமித்து வைக்கும். அதனால் இந்த விதைகளையும் கொடுக்குறோம். இதுதான் இந்த குறிக்கோளுக்காக சிறகுகளை கொண்டு போயிட்டுருக்கோம். சேர்ந்திருக்கும் தோழமைகள், அருமையான தோழமைகள் எல்லாருமே இதே சிந்தனையோடய பயணிச்சிட்ருக்கோம். நல்லா போகும். இன்னும் இது 3வது வருடம் தான். இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் ஓட ஆரம்பிப்போம். நல்லா கொண்டு போவோம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இவங்க கூட நாங்கள் கை கோர்ப்போம். டிஎஸ் பூங்குடி, மன்னார்குடி. இவங்க கூட நாங்கள் கை கோர்ப்போம். வாங்க சீரா தோழர், நீங்கள் வாங்க. அட வாங்க, பாலாஜிட்ட